السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அல்லிசான்னா நாவு. நாவில் மொத்தம் 10 மஹ்ரஜ் இருக்குது, 18 எழுத்துக்கள் வெளியாகும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, அகசல் லிசான் நாவின் கடைசி பகுதி பார்த்துருக்குறோம். அடுத்ததான் வசத்தல் லிசான் நாவின் நடுப்பகுதி பார்த்துருக்குறோம். ஸோ இதில் அகசல் லிசானில் காஃப் கேஃப் இந்த 2 எழுத்துக்கள் பார்த்துருக்குறோம், 2 மஹ்ரஜையும் பார்த்தாச்சு. அடுத்ததான் வசத்துல் லிசானில் 3 எழுத்துக்கள் ஒரே மஹ்ரஜ். அது என்னென்ன எழுத்துக்கள்? ஜீம், ஷீன், யா. இந்த 3 எழுத்துக்களுக்கும் ஒரே மஹ்ரஜ் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அதையும் பார்த்தாச்சு. ஸோ டோட்டலாக அகசல் லிசான் வசத்துல் லிசானில் எத்தனை மஹ்ரஜ்? 3 மஹ்ரஜுகள் பார்த்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹாஃபத்துல் லிசான். ஹாஃபத்துல் லிசானில் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னா தாத் அப்புறம் லாம். இந்த 2 எழுத்துக்கள் இதில் வந்து 2 மஹ்ரஜ். ஓகேவா? ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மஹ்ரஜ். ஓகே, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது தாத் இந்த எழுத்தோடைய மஹ்ரஜ் என்ன அப்படின்னா, அதாவது வலதுபுறம் இல்லைனா இடதுபுறம், ரைட்டு இல்லைனா லெஃப்ட்டு. இதனுடைய பக்க நாவு இருக்குது பார்த்தீங்களா? பக்க நாவுனா சைடு எட்ஜு. ஓகேவா? நாவுடைய சைடு எட்ஜு. இது வந்து மேல் கடவாய் பற்களுக்கு மேலே தொட செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த உச்சரிப்பு வெளிவந்துடும். சரியா? சில சமயத்தில் 2 பக்க நாவையும், அதாவது 2 சைடு எட்ஜஸையும் வந்து மேல் கடவாய் பற்களோட தொட்டும் உச்சரிக்கலாம். அது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ரைட் இல்லைனா லெஃப்ட்டில் நம்ம அதை தொட்டு, அதாவது மேலே வச்சு நம்ம தொட்டு உச்சரித்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த தாத் அப்படிங்கிற எழுத்து பிறந்திடும். ஓகேவா? ஸோ இதனுடைய வரைவிலக்கணம் என்ன? இதை எப்படி நம்ம சொல்லுவோம் மஹ்ரஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவின் இடது அல்லது வலது பக்க ஓரத்திலிருந்தும் அல்லது ஒரே நேரத்தில் 2 ஓரங்களிலிருந்தும் அதற்கு நேர் எதிரில் உள்ள மேல் கடவாய் பற்களுடன் இணைத்து தாத் உச்சரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மேல் கடவாய் பற்களின் உள் ஓரங்களுடன் இணையும். ஓகேவா? மேல் கடவாய் பற்களின் உள் ஓரங்களுடன் இணைத்து தான் இந்த தாத் அப்படிங்கிறது உச்சரிக்கப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இது வந்து த சைட் ஆர் த எட்ஜ் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அல் ஹுரூஃபுல் ஹாஃபி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஹாஃபத்துல் லிசான் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஆர்டிகுலேட்டட் ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் எட்ஜஸ் ஆஃப் த டங் வித் வாட் இஸ் ஆப்போசிட் டு இட் ஆஃப் த அப்பர் டீத். ஓகேவா? ஸோ அப்பர் டீத் மேலே வந்து இந்த ரைட் ஆர் லெஃப்ட் எட்ஜஸில் இந்த நாவோடைய பக்க நாவை வச்சு அழுத்தி நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் எட்ஜிலேருந்து இறுதி லாஸ்ட் போஸ்டீரியர் எட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாவுக்கு. ஓகேவா? அதனுடைய அந்த ஓரப்பகுதியோட கடைசி பகுதி வந்து மேலே நல்லா அழுத்தி நம்ம உச்சரிப்போம். ப்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், டாட்டாக போட்டிருக்கோம். அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸிங் ஏரியா தான் அது. அது வந்து இந்த டச்சிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகேவா? அதனாலேயே நம்ம இந்த ஹாஃபத்துல் லிசானில் இந்த தாதுக்கு என்ன சொல்லுவோம்னா நீளமான மஹ்ரஜை கொண்டது, லாங்கஸ்ட் மஹ்ரஜை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாவின் ஓரப்பகுதி இந்த சைடு ஃபுல்லாகவுமே வந்து அந்த இடத்துல மேல் கடவாய் பற்கள் அந்த எட்ஜஸில் படுது இல்லையா? அந்த அதாவது அந்த மாடம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாடத்தில் இந்த சைடில் வந்து படும். ஓகேவா? அந்த வாய் பற்களுடைய அந்த வேரை வந்து இது தொடும். ஸோ இந்த தாத் வந்து லெங்தனிங் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு. அதாவது அல் இஸ்திதால அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அல் இஸ்திதால. இது வந்து இதனுடைய ஒரு தன்மை. ஓகேவா? இது வந்து இதனுடைய ஒரு தன்மை, அதாவது நீட்டக்கூடிய சப்தம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். நீட்டக்கூடிய சப்தம், அதாவது இந்த எழுத்தை வந்து வேறு எந்த லாங்குவேஜ்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒன்லி இன் அரபிக் இந்த சவுண்டு வந்து இதில் மட்டும்தான் வரும். வேறு எந்த ஒரு லாங்குவேஜ்லேயுமே நம்மளால் இதுக்கு சரியான ஒரு எழுத்தை வந்து சொல்லவே முடியாது. ஓகேவா? இந்த எழுத்தை வந்து வேகமாக சொல்லாமல் நிதானமாக தான் நம்ம சொல்லணும். ஃபாஸ்ட்டாக நம்மளால் இதை வந்து உச்சரிக்க முடியாது, நிதானமாக தான் இதை சொல்லணும். மஹ்ரஜோட இடத்துல வந்து இருந்து இது வந்து மோதி வெளியில் வரும். நாக்குடைய முன்புறம் வந்து தள்ளும், அப்படியே தள்ளும். ஓகேவா? நுனி நாக்கு வந்து அது அப்படியே தள்ளும். முன்பற்கள் ஈரை வந்து லேசாக இது வந்து தொடும்.
இந்த சப்தம் வந்து நாவின் மேற்பகுதிக்கும் முரசுக்கும் இடையில் இந்த உள்ளடங்கிய நிலையில் இருக்கும். வாய்க்குள்ளார அந்த மாதிரி தான் வந்து ஒரு தன்மை வந்து நிகழும். ஓகேவா? இது வந்து நீட்டக்கூடிய சப்தம் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னன்னா, இது சொல்லும்போது நீங்கள் பாருங்களேன், தாத் இதுக்கு முன்னாடி வந்து இதை சுக்குனாக்கி தாதுக்கு சுக்குனை போட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஹம்சாக்கு ஃபத்தாவை போட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதானமாக தான் நீங்கள் சொல்லுவீங்க. அதே சமயத்தில் இந்த மகரஜோட இடத்துல அது என்ன ஆகும்னா மோதி அந்த வெளியில் வரும். அந்த சப்தம் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அந்த நாவு வந்து தள்ளப்படும். முன்பற்களோட ஈர லேசாக தொடுற மாதிரி கிட்டக்க வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் இந்த இஸ்திதால, அதாவது நீட்டக்கூடிய சப்தம், லெங்தனிங் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியாம்மா? அல்ஹம்துலில்லா. அடுத்ததாக நம்ம என்ன எழுத்த பார்க்க போகிறோன்னா லாம். லாம் இதனுடைய மஹரஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவின் முதல் பாதியின் ஓரம் வந்து, அப்புறம் நாவின் முதல் பாதியின் ஓரம், அதுக்கப்புறமா நாவின் நுனி, வாய் மேலே உள்ள 8 முன்பற்கள் இருக்குது பார்த்தீங்களா, 8 முன்பற்களின் ஈறுகளோட இணைத்து தான் இந்த லாம் வந்து உச்சரிக்கப்படுது. சரியா? ஸோ இந்த லாம் வந்து இந்த முன்பற்கள் 8 முன்பற்களுடைய ஈறுகளோட இணைஞ்சு தான் இது வந்து உச்சரிக்கப்படுது. அந்த 8 முன்பற்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இங்கிலீஷில் இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், மோலார்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இன்சிசர்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த வெட்டும் பல் அப்படின்னு அர்த்தம். கனைன்ஸ் அப்படிங்கிறது இந்த கோரை பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். மோலார் அப்படிங்கிறது கடவாய் பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இன்சிசர்ஸ், கெனைன்ஸ், மோலார்ஸ், அதாவது வெட்டும் பற்கள், கோரை பற்கள், கடவாய் பற்கள், இந்த 8 இருக்கும். 2 சைடும் பார்த்திங்கன்னா 8 இருக்கும். இந்த 8 பற்கள், ஸோ நாவின் முதல் பாதியின் ஓரம் வந்து, அப்புறம் நாவின் நுனி, வாயில் மேலே உள்ள 8 முன்பற்களின் ஈறுகளோட இணைஞ்சு தான் இந்த லாம் வந்து உச்சரிக்கப்படுது. ஓகேவா? நாவின் முன்பக்கங்கள், அதுக்கப்புறம் மற்றும் நுனியுடன் சேர்த்து மேல் பற்களின் ஈறுகளான, நான் சொன்னேன் இல்லையா, 8 பற்கள், கெனைன்ஸு, இன்சிசர்ஸு, மோலார்ஸு, இந்த 8 பற்கள் 2 பற்களாக கணக்கு பண்ணோன்னா 8 பற்கள் வரும். 8 பற்களில் அந்த முன்பற்களுடைய ஈறுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஈரோட இணைஞ்சு தான் இது வரும். ஓகேவா? உங்களுக்கு நல்லாவே தெரியணும் வாயில் வந்து வேறு எது ஈறு எது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வேர் அப்படிங்கிறது இந்த பல்லோட இணைஞ்ச அந்த கம் லைனுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் வேர். ஈருங்கிறது வந்து இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் டாட்டாக போட்டிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவோன்னா, அதுதான் வந்து ஈரு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் வந்து ஈருன்னு சொல்லுவோம். இந்த டாட்டாக போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஈரு. அந்த வேர் அப்படிங்கிறது வந்து அந்த கம் லைனுன்னு சொல்லுவோம், அதாவது ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வேருங்கிறது வந்து அந்த பல்லோட இணைஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வேறு. ஈரு அப்படிங்கிறது அந்த டாட்டா எல்லோ கலர் டாட்டா போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஈரு. ஓகேவா? இப்போ இந்த லாம் உச்சரிக்கும் போது நம்ம எங்கே நாக்கை வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈரில் தான் வைப்போம். 8 முன்பற்களின் ஈறுகளோட இணைஞ்சு தான் இந்த லாம் வந்து உச்சரிக்கப்படும். சரியா? ஸோ இதில் வந்து லாம் வந்து ஏன் ஹாஃபத்துல் லிசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணுறோம், நாவின் முதல் பாதியின் ஓரம், அந்த முதல் பாதியின் ஓரத்தை தான் நம்ம வந்து வைக்கிறோம். சரியா? அதனால் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோன்னா, அகலமான மஹரஜ் அப்படின்னு சொல்லுவோம். வைடஸ்ட் மஹரஜ் அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த லாம் வந்து நாவின் நுனியினோட ஓரப்பகுதிகள், அதாவது ரைட் இல்லைனா லெஃப்ட் சைடு எட்ஜஸ்ஸு, மேல் பற்களோட ஈரை வந்து கொஞ்சம் உட்புறத்துலேருந்து உச்சரிக்கக்கூடிய எழுத்து தான் இந்த லாம் அப்படிங்கிறது. சரியா? அல்ஹம்துலில்லா. அதனால தான் நம்ம வந்து இதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃபத்துல் லிசான், வைடஸ்ட் மஹ்ரஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து அல் இன்ஹிராஃப் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியும் இருக்குது. இது வந்து ஒரு விலகக்கூடிய சப்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த லாம் அப்படிங்கிறது கொஞ்சம் டீவியேட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு எழுத்து வந்து அதை மஹரஜை விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சறுக்கி விழுகிற மாதிரி, கொஞ்சம் டீவியேட் ஆகிற மாதிரி விலகக்கூடியதாகவும் இந்த லாம் வந்து இருக்கும். ஓகேவா? அது எந்த எழுத்தோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா அப்படிங்கிற எழுத்தோட. கிட்டத்தட்ட இந்த ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியே தான் நாவை வந்து இந்த வேரில் வைப்போம். ஆனால் இந்த லாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
அந்த உங்களுக்கு பிக்சர் நீங்கள் பார்த்தா தெரியும். லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்தம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாவோடைய 2 சைடுலேருந்து அப்படியே சப்தம் வந்து வெளியில் வரும். லா அப்படின்னு அல் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல் அப்படின்னு சொல்லி இந்த மேலே வந்து டச் பண்ணுவீங்க இல்லையா வேறு, அப்போது இந்த சைடு நாவோட இந்த சைடுலேருந்து சப்தம் வந்து வெளியில் வரும். ஓகேவா? ஸோ இந்த நாவின் கூர்பகுதியை வந்து நீங்கள் மேலே வைப்பீங்க. நாவின் கூர்பகுதியோடு சேர்த்து அந்த முதல் பாதியின் ஓரத்தை அப்படியே மேலே வந்து நீங்கள் வைப்பீங்க. இந்த 8 முன்பற்களின் ஈறுகளோட இணைச்சி இதை நீங்கள் சொல்லுவீங்க. சரியாம்மா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த லாமை வந்து நம்ம சில சமயம் எப்படி ஓதுவோம் அப்படின்னு சொன்னால் தர்கைக்காக ஓதுவோம், மெல்லினமாக ஓதுவோம். அப்போ வந்து லாமை வந்து சொல்லும் போது உயர்த்தக்கூடாது, நாக்கை வந்து உயர்த்தக்கூடாது. சில சமயம் லாமை வந்து நம்ம தஃப்ஹீமாக ஓதுவோம். ஓகேவா? அப்போ வந்து வல்லினமாகவும் லாமை வந்து ஓதுற மாதிரி ஒரு நிலை வரும். அப்போது அந்த நாவை வந்து நம்ம உயர்த்தி சொல்லணும். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து கவனிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் வந்து லஃப்துல் ஜலாலா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையில் உள்ள லாமை வந்து நம்ம இந்த மாதிரி தர்கைக்கா தஃப்ஹீமாலாம் ஓதுறதெல்லாம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நம்ம போக போக படிப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஹாஃபத்துல் லிசானில் 2 எழுத்துக்கள், 2 மஹரஜ். ஒன்று தாத், இன்னொன்று லாம். ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதை நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கான சில உதாரணங்கள் மட்டும் நம்ம பார்த்துடலாம். தாத் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அத்தோலீன் அது சொல்லுவோம். அப்புறம் யத்ரிப, மரதுன், மரதோ, இல்லைனா மரதன், அல் அர்தி, அல் மக்தூபி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த தாதுக்கு வந்து ஹரக்கத்தை வச்சு சொன்னோன்னா எப்படி சொல்லுவோம், சுக்குன் வச்சு சொல்லணுன்னா எப்படி சொல்லுவோம், இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதில் வந்து கல்கலெல்லாம் கொடுக்க முடியாது, இது கல்கலை எழுத்து கிடையாது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்த வந்து நல்லா ப்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து நல்லா தெரியணும். டச்சிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப லாங்காக இருக்கணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது லாமுக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹி, அப்புறம் மாலிகி, அத்தோல்லீன, வல்லாஹு, அல்லதீன, அல்ஹம்து, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஓத வந்து என்ன ஆகும்னா உணர்ந்து ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது லாம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு நிறைய சிஃபத்துகளும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம படிக்க தான் போகிறோம். இப்போதைக்கு இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தவசுத்து எழுத்து, அதாவது பைனியா அப்படின்னு சொல்லுவோம். தவசுத்து எழுத்து, அதாவது இது வந்து என்ன, இதுக்கு வந்து சில டைமிங் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேவா? கம்மியான டைமிங் கொடுக்கணும். கடகடன் இதெல்லாம் ஓதிட முடியாது. ஓகேவாம்மா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.